கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எலிசா என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் காலத்திலே இஸ்ரவேல் நாட்டிலே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். சீரியா நாட்டின் படைத்தலைவனாகிய நாகமானாலே சீரியாவுக்கு கர்த்தர் இரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆனால் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலிக்கு குஷ்டரோகம் இருந்தது. அவன் எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்தபோது யோர்தான் நதியிலே 7 தரம் ஸ்நானம் பண்ண சொன்னான். அவன் விசுவாசத்தோடு 7 தரம் ஸ்நானம் பண்ணும்போது அவன் சுத்தமானான் என்று பார்க்கின்றோம். அதைத்தான் இயேசுவும் தன் சொந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு கூறுகிறார். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள் அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனாலும் சீரியா நாட்டின் படைத்தலைவன் நாகமான் மட்டும் சுத்தமாக்கப்பட்டான் என்றார். நாகமான் சீரிய தேசத்து படைத்தலைவன். இந்த சீரியர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து நாகமான் வீட்டில் பணிவிடை செய்ய வைத்திருந்தார்கள். அந்த பெண் தன் நாச்சியாராகிய நாகமானின் மனைவியிடம், எஜமான் சமாரியாவில் இருக்கும் எலிசா என்னும் தீர்க்கதரிசியிடம் செல்வாரானால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்று சொன்னாள். அந்த வார்த்தையை நாகமானும் அவன் மனைவியும் அப்படியே விசுவாசித்து நம்பி உடனே சென்று சுகம் பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்முடைய கஷ்டங்கள் எதுவாகவும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். நம்மில் எத்தனை பேருக்கும் கஷ்டங்கள் இருக்கலாம். இந்த நாகமான் தன் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணை நம்பி எலிசா தீர்க்கதரிசியிடம் சென்று கேட்டதினால் அவனுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே நாம் இந்த இயேசுவை நம்பி நம்முடைய கஷ்டம், கவலை, கண்ணீர், ஏமாற்றம், அவமானம், பஞ்சம், பசி எதுவாக இருந்தாலும், எந்த தீராத நோயாக இருந்தாலும் இந்த இயேசுவண்டை செல்லுகிற போது நமக்கு இலவசமான கிருபைகளை தருகிறார். இப்பொழுதே நாம் அவரண்டை வந்து இந்த பரிபூரணமான கிருபைகளை பெற்றுக்கொள்ள கடவோம். நாம் மாத்திரமல்ல, நம்மை சேர்ந்தவர்களிடமும் இந்த இயேசுவின் வல்லமையை எடுத்து கூறி அவர்களையும் இந்த அற்புதத்தில் வழி நடத்துவோம். என்னுடைய சொந்த ஊரில் இருக்கும் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, எங்கோ இருப்பவர்கள் விசுவாசிக்கிறார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று இயேசு கூறினார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசிக்கவும், தங்கள் தேவைகளை உம்மிடத்தில் கேட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளவும், கிருபையை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்தரலும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.